எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மருந்தடிக்க வேணாம் எனக்கு அங்கே இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் அழகாக இதை வச்சு மூடிக்கலாம். இதை மூடிட்டிங்கன்னா இதில் மட்டும் ஸ்ப்ரே வராது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள 1 ஏக்கரை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே அடித்து முடிச்சிடலாம். இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 6 அடி வரைக்கும் கொண்டு போகலாம் மேக்ஸிமம். கீழே வந்து ஒரு 1.5 அடி வரைக்கும் நம்ம இது வரைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். போன பதிவில் SprayEzyயோட இந்த எக்யூப்மெண்ட்ஸை காட்டினீங்க, எல்லா ஆப்ரேஷன் காட்டினீங்க. அதில் இன்னும் நிறைய பீப்புள் கேட்டிருந்தாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மிஷினை பற்றி அதில் ஃபுல்லாக பார்க்க முடியாதனால எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலாக இந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் சார். ஸோ இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஈஸி ஸ்ப்ரேயர் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நார்மலாக ஒரு ஃபார்மர் வந்து ஒருத்தர் மருந்தடிக்கிற வச்சு அடிச்சா எவ்வளோ ஆகும் செலவு, இது எவ்வளோ ஈஸியாக விலை குறையும், இதை பற்றி A to Z விஷயங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட முடியும் சார் நேர்களுக்காக. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி SprayEzy அந்த களை எடுக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க. அந்த மிஷினில் வெறும் 4 நிமிஷத்தில் நம்ம இந்த அட்டாச்மெண்ட் இதில் மாற்றிடலாம். என்ன காரணத்துக்காக ஒரே மிஷினில் நாங்கள் இவ்வளோ அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோன்னா, ஒரு ஃபார்மர் வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு தனித்தனி மிஷின் வாங்குறத விட ஒரே மிஷினில் அட்டாச்மெண்ட்டை மாட்டிட்டு எத்தனை விஷயத்தையும் கவர் பண்ணலாம். ஒரு கிராப்பில் பார்த்தீங்கன்னா 140 நாள் கிராப் இருக்கும். அதில் வந்து அதிகமான டைம் வந்து ஃபார்மர் எப்போ ஸ்பெண்ட் பண்ணிருக்கார், அவருக்கு சப்போர்ட் வேணுன்னா அந்த கிராப் கேருங்கிற பீரியட் தான். அதாவது 120 நாள். அந்த 120 நாளில் களை எடுக்கிறதுக்கும் மருந்தடிக்கிறதுக்கு இந்த மிஷின் ஒரே மிஷின் யூஸ் ஆகுது. சரி, களை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் அறுவடைக்கு போகும்போது இந்த மிஷின் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னா, அவர் விளைஞ்ச பொருளை எடுத்து கொண்டு போகிறதுக்கும் இல்லை ஒரு மருந்து உரம் போடுறதுக்கு மிஷின் எடுத்துகிட்டு வரதுக்கானதும் இந்த மிஷின் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரேயர் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் இருந்து இதே பேசிக் மிஷின், இந்த மிஷினை தான் நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை மாட்டியிருக்கோம். வெறும் 4 நிமிஷத்தில் நம்ம மாட்டிடுறோம். இப்போ இந்த மிஷினில் என்னென்னலாம் நம்ம இந்த மிஷினில் இல்லாததை மாட்டியிருக்கோன்றதை முதல்ல உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு கேஸ்டர் வீல் மாட்டியிருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபரோவில் 2 மேடுக்கு நடுவில் அப்படி உருண்டு போகிறதுக்காக 2 கேஸ்டர் வீல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செக்மெண்டட் ரப்பர் வீல் இருக்குது. இந்த செக்மெண்டட் ரப்பர் வீல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் வைப்ரேஷன் வரக்கூடாது இது மிஷினில் ஓடும்போது. ஏன்னா அந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் போகும்போது கொஞ்சம் வைப்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் வந்து அந்த வைப்ரேஷன் வரக்கூடாது, ஸ்மூத் ரன் இருக்கணும் அப்படிங்கிறக்காக, ஸ்ப்ரே வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்கு மாட்டியிருக்கோம். இந்த டேங்க் 33 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா டூயல் பம்பு வந்துடும். 2 சைடு பூம் சைடுமே ஈவனாக ப்ரெஷர் வரணும். கிட்டத்தட்ட மிஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அடிக்கணும். அந்த ப்ரெஷர் வரதுக்காக தான் நம்ம 2 பம்பு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேங்க் வந்து 33 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இந்த 33 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 LPM நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் நம்ம அடிக்கிறதுக்கு சராசரியாக 4 டேங்க் வந்து நமக்கு ஃபில்லப் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். வெறும் மருந்து அடிக்கிற டயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம். ஆனால் அதில் ரீஃபில் பண்ணி திருப்பி மற்ற எல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே 1 ஏக்கரை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே அடித்து முடிச்சிடலாம். இந்த நாசில் பார்த்துருப்பீங்க நீங்கள், 6 நாசில் இருக்குது. அதாவது 12 அடி வரைக்கும் இதை நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி கொண்டுக்கலாம், பின்னாடி கொண்டுக்கலாம். நம்மளுடைய ஃபரோவோட கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல மருந்தடிக்க வேணாம் எனக்கு அங்கே இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் அழகாக இதை வச்சு மூடிக்கலாம். இதை மூடிட்டிங்கன்னா இதில் மட்டும் ஸ்ப்ரே வராது. இல்லைங்க எனக்கு இந்த சைடே வேணாம், இந்த பக்கம் மரம் இருக்குது அப்படின்னு ஒரு வந்துச்சுன்னா, நீங்கள் இந்த லிஞ்ச் பின்னை எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், நான் இதே கழட்டுறேன். இதில் ஒரு லிஞ்ச் பின் தான், எந்த டூல்ஸ்லாம் தேவையில்லைங்க. இதை கழட்டியாச்சு. இதை கழட்டிட்டு அப்படி இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த சைடு எனக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இல்லைன்னா இது நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், க்ளோஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இந்த சைடு மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம். உதாரணத்துக்கு இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, எனக்கு இங்கே அடிக்க முடியலன்றப்ப. அடுத்து உங்களுக்கு இது இல்லை, எனக்கு இந்த ஒரு சைடு மட்டும் இந்த வேணும் அடிக்கணும், ஆனால் ஒரு 2 ஸ்ப்ரே லாஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் எனக்கு வேண்டாம்னா அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 6 அடி வரைக்கும் கொண்டு போகலாம் மேக்ஸிமம். கீழே வந்து ஒரு 1.5 அடி வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபிட் பண்ணி நம்ம இதுக்கு நம்ம ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். எவ்வளோ உயரம் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை உயரம் மேலே இருக்குது, பருத்தி செடிக்கெலாம் அடிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம இதை எடுத்து நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். நீங்கள் நாப் சாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த முதுகில் வந்து கட்டிட்டு ஓட்டுறது, அந்த பேட்டரி ஆப்ரேட்டர். அதில் பார்த்தீங்கன்னா 16 தடவை நம்ம அடிக்க வேண்டியிருக்கும். டேங்கை ஃபில் பண்ணி அடிக்க வேண்டியிருக்கும் 1 ஏக்கருக்கு. ஆனால் இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா வெறும் 4 தடவை, அதாவது 1/4 டயத்துக்குள்ளே நம்ம 1 ஏக்கரை கவர் பண்ணிடுவோம். அந்த மிஷினை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் 1 ஏக்கரை முடிச்சு எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா வெறும் 1 மணி நேரம். ஸ்ப்ரே அடிக்கிற டைம் பார்த்திங்கன்னா வெறும் 20 நிமிஷம் தான். ஆனால் நம்ம திருப்பி ரீஃபில் பண்ணணும், போய் ஒரு இடத்துல திருப்பணும் அப்படிங்கிறக்காக அந்த டயத்தை கால்குலேட் பண்ணும்போது 1 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 1.25 மணி நேரத்துக்குள்ளே 1 ஏக்கரை நம்ம ஈஸியாக மருந்து அடிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம் நம்ம மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நடுவில் வருது பார்த்தீங்களா ஃபரோ, எங்கே இந்த மெஷின் ஓட போதோ அது மினிமம் 2 அடி இருக்கணுங்க. அடுத்து தலைப்புன்னு சொல்லுவோம், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதோ, ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு 2 அடி விடணும்,
கடைசியாக ஒரு 2 அடி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மெஷினை போய் திருப்பணும் நம்ம. இந்த மெஷினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 23 கிலோ. ஆனால் இதில் நம்ம ஊற்றிருக்க தண்ணியோட வெயிட் ஒரு 33 கிலோ. இந்த அட்டாச்மெண்ட் ஒரு 10. இது 66 கிலோ வெயிட்டை நீங்கள் 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து கூட தூக்கி திருப்ப முடியாது. ஸோ இது திருப்புறதுக்கு வசதியாக கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் விட்டாகணும், ஆரம்பத்துலையும் முடிவுலையும் நீங்கள் விட்டாகணும். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் யூசேஜ் நம்ம பேசிட்டோம். எனக்கு யாருக்கா இந்த மிஷின் மட்டும் வேணுங்க, எனக்கு களை எடுக்கிற மிஷின் அது கூட எனக்கு இந்த மிஷின் வேணும், எனக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, ஆட்கள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மிஷின் நான் சொன்ன மாதிரி 80,000 ரூபா மிஷின் 55,000 ரூபாய்க்கு நம்ம ஸ்பெஷல் ப்ரைஸில் கொடுக்குறோம். அதே இதில் இந்த அட்டாச்மெண்ட்டோட சேர்த்து வேணுங்கிறப்ப 75,000 ரூபா ஆகும். அதாவது 20,000 ரூபா நீங்கள் ஜாஸ்தி கொடுக்கணும். அந்த மிஷினோட சேர்த்து 20,000 ரூபா ஜாஸ்தி கொடுக்கும்போது இந்த கம்ப்ளீட் ஸ்ப்ரே அசம்பிளி வந்துடும் உங்களுக்கு. அது கூட ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன அந்த செக்மெண்டட் வீலும் இந்த கேஸ்டர் வீலும் உங்களுக்கு வந்துடும். இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூசர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி SprayEzyக்கு வர மிஷினில் மட்டும்தான் இந்த சுவிட்ச் வரும். நம்ம வெறும் AgriEzy மட்டும் வாங்கினோன்னா இந்த சுவிட்ச் வராது. ஸோ அதனால் நீங்கள் எப்போயுமே நீங்கள் மிஷினை ஆர்டர் பண்ணும்போது எனக்கு SprayEzyக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கணும். ஒன்று, இந்த நீங்கள் சிதா ஆன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் இதை பண்ணிக்கிறோம். இதில் என்ன ஸ்பீடில் செலக்ட் பண்ணி ஓட்டணும்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. அதாவது என்னென்னா 2வது ஸ்பீடில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓட்டணும். இந்த இதில் ரிவர்ஸ் ஸ்பீடு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் ரிவர்ஸ் ஸ்பீடு கொடுத்ததோடைய அட்வான்டேஜை இந்த SprayEzy ஓட்டும்போது ரொம்ப அனுபவித்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவேளை கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்து கொண்டு திருப்பி போகணுங்கிறப்ப நம்ம கையில் இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிவர்ஸ் கியரில் போட்டுட்டு அந்த ரிவர்ஸ் ஸ்பீடில் அவங்க வந்தாங்கன்னா அழகாக பின்னாடி வந்துட்டு மறுபடியும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த 66 கிலோ வெயிட்டை நீங்கள் கையில் இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளோ ப்ரெஷர் வேணும், லோ ப்ரெஷர் வேணும்னா லோ ப்ரெஷர், இல்லையா எனக்கு கொஞ்சம் ஹையாக வேணும் அப்படின்னா ஹையாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ஃப்ளோ இருக்கும் நமக்கு. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ளோ. நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 LPM 5 LPM வந்து நமக்கு இருக்கும். இது வந்து ஃப்ளோ இருக்கிறது.